ஸோ இந்தியாவில் ஐக்கூ அவங்களோட ஐக்கூ 9 சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த தடவை 3 ஃபோன் இருக்குது. எப்படின்னா ஐக்கூ 9 ப்ரோ இருக்குது. பட் ரெண்டுத்தோட ப்ரைஸுமே லாஸ்ட் இயரோட கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ்க்கு மேலே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 30,000 ரேஞ்சில் ஐக்கூ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஐக்கூ 9 SE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஐக்கூ. ஸோ இந்த ஐக்கூ 9 SEயோட ஓவர்வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு ஓவர்வியூ மட்டும் இல்லை, இட்ஸ் அ மினி கம்பேரிசன் வித் ஐக்கூ 7. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஐக்கூ 7ம் ஐக்கூ 9 SEயும் ரொம்ப சிமிலராக ப்ரைஸாக இருக்கிறதுனால எந்த ஃபோனுக்கு போகலாம், எதை ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அண்ட் இந்த கன்ஃபியூஷன் ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனே கிடையாது. தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் டிசிஷன் பாயிண்ட், உங்களுக்கு இது வேணுமான்னு. பிகாஸ் எஸ், தி 7 ஹேஸ் சம் அட்வான்டேஜஸ் ஓவர் தி 9 SE. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அன்ஃபோல்டிங் டெக் அண்ட் லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐக்கூ 9 SEயில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ் ஃபோன், இந்த ஃபோன் என்ன தான் 34,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்னாப்ட்ராகன் 888 தான் கொடுத்துருக்காங்க. எஸ், லாஸ்ட் இயர் ஐக்கூ 7 லெஜண்ட் விச் வாஸ் அ 40,000 ருபீஸ் ஃபோன், அந்த ஃபோனோட ப்ராசஸர் லாஸ்ட் இயரோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இந்த தடவை நம்ம ஐக்கூ 9 SEயில் கொடுத்துருக்காங்க ஃபார் அரௌண்ட் 34,000 ருபீஸ், விச் எனக்கு கேட்டால் கிரேட். பிகாஸ் திஸ் இஸ் ரைட் நவ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 888 ஃபோன்ஸ் இப்போதைக்கு இவங்களால் வாங்க முடியுது. ஸோ அதுபடி பார்க்கும்போது இட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் 888ஓட ஹீட்டிங் பற்றி நீங்கள் கேட்கும்போது 888 நம்ம எத்தனை நாள் பார்த்த மாதிரி ஹீட் ஆகிற சிப்செட் தான். பட் அகெயின் மொக்க சிப்பு கிடையாது. வித் குட் கூலிங், நல்ல கூலிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணோம்னா அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த நல்ல கூலிங் வந்து அடிக்கடி அவங்க ஃபோன்ஸில் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரே கம்பெனி என்ன கேட்டால் ஐக்கூ தான். ஸோ இந்த ஃபோன்லேயும் ரொம்பவே நல்லா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்பலாம் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. நமக்கு டிஸ்பிளேயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6.62 இன்ச்சஸ் 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ்க்கு பதிலாக பாண்டா கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. குரங்கை விட கரடி ரொம்ப முரடாக இருக்கும்டான்னு சொல்ல வராங்களா என்ன எனக்கு புரியல. அது என்ன நீங்களே ஐக்கூட்ட வேணால் கேட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பட் அகெயின் இதுதான் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன். ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கூ 7 ரீபிராண்டு மாதிரி தான் இருக்குது என்ன கேட்கும்போது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனோட லுக்ஸே ரெண்டுமே வந்து சம்வாட் சிமிலராக தான் இருக்கும் இல்லையா. அண்டு ப்ராசஸரை வந்து 870லேருந்து 888க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கிரேட். அது ஒரு ப்ராப்பர் அப்கிரேட். அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இட் ஸ்மெல்ஸ் லைக் போன வருஷம் ஐக்கூ 7ல் என்ன டிஸ்பிளே இருந்துச்சோ இட்ஸ் லிட்ரலி த சேம் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, நம்ம அடுத்ததெல்லாம் பார்த்துருவோம் குயிக்காக வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. கேமரா செட்டப் பற்றி பார்க்கும்போது ஒரு 48 MP மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் சேம் சென்சர் அஸ் ஐக்கூ 7 சோனி IMX 589. இன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய சென்சார்லாம் கிடையாது. லைக் நமக்கு சோனி IMX 766லாம் கொடுத்துட்ருக்காங்க, OnePlus Nord 2, Realme 9 Pro Plus, அந்த லெவலுக்கு பெரிய சென்சார் கிடையாது ஆப்வியஸ்லி. பட் இது வந்து ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ண ஒரு சென்சார். பிகாஸ் சைஸில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் ஐக்கூ ஃபோன்ஸ் அண்ட் விவோ அவங்களோட சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோட இட் ரியலி ப்ரூவ்ட் இட்ஸ் ஒர்த். ரொம்பவே ஒரு நல்ல சென்சார், கேப்பபிளான சென்சார் தான். அண்ட் இதுக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அகெயின் கிரேட். பிகாஸ் இவ்வளோ கொடுத்துட்டு அதில் மிஸ் பண்ணலை. அண்ட் நம்ம கேமரா பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு அல்ட்ரா வைட் ப்ளஸ் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ப்ளஸ் மேக்ரோங்கும் போது நான் 2 கேமரா சொல்லலைங்க, ஒரே கேமரா தான். எஸ், இந்த ஃபோனில் ஒரு 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் நமக்கு மேக்ரோவும் எடுக்கும். ஸோ மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இது ஒரு 2 MP ஒரு 5 MP கிராப்பி மேக்ரோ கேமரா கிடையாது. ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் 13 மெகாபிக்சல்ஸ்க்கான ஒரு மேக்ரோ கேமரா. அது எப்படி அல்ட்ரா வைட் ஆங்கிளே மேக்ரோ எடுக்கும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அல்ட்ரா வைட் லென்ஸ்க்கு வந்து அந்த மேக்ரோ கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க அல்ட்ரா வைடில். ஸோ அதனால இந்த மேக்ரோ பெருசாக நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தனி சென்சரை கொடுப்பாங்க. பட் பிராண்ட்ஸ் வந்து அப்படி கூட பண்ணலை. அந்த கொடுக்குற தனி சென்சர்லேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாமல் நிறைய ஏமாற்றிட்டு இருந்த காலம் தான் இருக்குது. பட் கெட்டிங் டு த பாயிண்ட், திஸ் இஸ் அ வைட் ஆங்கிள் வித் ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ அதில் மேக்ரோவும் எடுக்க முடியும் அண்ட் இட் கம்ஸ் ரியலி குட். பட் அகெயின் இவங்க இதோட நிறுத்திருக்கலாம். சும்மா விளையாட்டுக்கு ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, டோட்டலி யூஸ்லெஸ். சும்மா இருக்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபார் செல்ஃபி 16 MP சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்சார் பேரை டிஃபைன் பண்ணலை. பட் அகெயின் BBK
லிட்ரலி எனி ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுற ஒரே செல்ஃபி சென்சார் பார்த்தீங்கன்னா 16MP சோனி IMX471 பிகாஸ் ரொம்ப ரிலையபிளாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாகவும் இருக்காது, அதுக்குன்னு மோசம் இல்லாமல் சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல டீசெண்டான செல்ஃபிஸ் எடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவில் என்ன நெகட்டிவ்னா 4K வீடியோஸ் எடுக்க முடியாது, விச் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த ரீல்ஸு இதெல்லாம் பண்ணுறதுனால எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 1080p 30fps தான் செல்ஃபியில் மேக்ஸிமம் வீடியோ. அண்ட் அபவுட் பேட்ரி அண்ட் சார்ஜிங், இதில் வந்து ஒரு 4500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க அண்ட் 66 watt சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. லெட் மீ கெட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் ஃப்ரம் நவ் ஆன், பிகாஸ் நானும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஃபோனை பற்றி நம்ம எல்லாமே லிட்டரலாக கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணலையோ, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இப்போ நோட் பண்ணிக்கோங்க. எஸ், கவர் பண்ணிட்டோம். பட் ப்ராசஸர் தவிர்த்து பார்க்கும்போது திஸ் ஃபோன் இஸ் லிட்ரலி IQOO 7. என்னடா கம்பேரிசன் மாதிரி இருக்கும்னு சொன்னால் IQOO 7 பற்றி பேச்சே காணுமேனீங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது அப்படியே IQOO 7க்கும் பொருந்தும். பட் அப்படி என்ன இப்போ சொல்கிறேன், இந்த ரெண்டு ஃபோனுமே பேசிக்காக ஒரு ரீபிராண்ட் மாதிரி தான் தெரியுது. அண்ட் ப்ராசஸர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் இஸ் த அட்வான்டேஜ் ஃபார் IQOO 9 SE. அண்ட் பட் இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக IQOO 7க்கு வந்து இது ஒரு ஆஃப்டர் ஆல் இதுதான் அட்வான்டேஜான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் இது டெக்னிக்கல் அட்வான்டேஜாக இருக்காது, ப்ராக்டிக்கல் அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். பிகாஸ் IQOO 7ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 32,000 லான்ச் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 30,000 கிடைக்குதுங்க. ஓகேவா, 30K. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு 4000 ரூபாய் இருக்குது. இந்த 4000 ரூபாய்க்கு நமக்கு என்ன கெயின் பண்ணுறோம்? IQOO 7லேருந்து IQOO 9 SE நம்ம அப்கிரேட் ஆகணும்னா ப்ராசஸர் 870லேருந்து 888க்கு மாறுது. 4000 ரூபாய்க்கு இந்த ப்ராசஸர் அப்கிரேட் தேவைதானா? 4000 rupeesக்கு அது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட் ஃபார் எனி காமன் மேன். அதாவது எந்த ஒரு சராசரி யூஸருக்கும் அந்த அப்கிரேட் தேவை இல்லைன்னா நான் சொல்லுவேன். 4000 உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் அகெயின் வாட் யூஆர் கெய்னிங் ஃபார் தட், அந்த ப்ளஸ் 4000 ரூபா கொடுத்து நீங்கள் என்ன கெயின் பண்ணுறீங்கன்றது பற்றி யோசிச்சு பார்க்கும்போது யூ won't see the difference between 870 and 888. நீங்கள் கேமராக இல்லாத வரைக்கும், நீங்கள் கேமராக இருந்தால் கூட முக்கால்வாசி ஆண்ட்ராய்ட் கேம் பார்த்தீங்கன்னா 855 வச்சுருக்கீங்களா, 865 வச்சுருக்கீங்களா, அந்த சிப்புலேருந்து இன்றைக்கி எது இருக்கிறதுலே பெஸ்ட்டு சிப்பு ஆப்பிளோட A15 வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் விளாடும் என்னன்னு கேட்டிங்கன்னா. ஏன் இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் வந்து எந்த அளவுக்கு டம்மி ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா சாம்சங் S22 Ultra எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தேதிக்கு ஆண்ட்ராய்ட்லேயே ராஜா மாதிரி உள்ள ஃபோன். அந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 888க்கும் மேலே உள்ள ப்ராசஸர் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸரால் பப்ஜியை ஃபுல் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸில் 60 FPS ஆட முடியும். 2 வருஷம் முன்னாடி வந்த OnePlus 8 Pro, ஓகேவா, அந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 865 இருந்துச்சு. எப்படி 865க்கு அப்புறம் 865 ப்ளஸ் 870 888 888 ப்ளஸ் இத்தனை சிப்செட்டுக்கு அப்புறம் தான் 8 Gen 1. ஸோ இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்புறமும் அந்த ஃபோன், ஓகேவா, 865 உள்ள அந்த ஃபோனில் பப்ஜி எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸில் 90 FPSல ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபோனில் 90 FPS ஒர்க் ஆகும்போது S22 Ultra இன்றைக்கி தேதிக்கான ராஜா ஃபோனில் ஏன் 60 FPS தான் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்டிமைசேஷன். 865 ஃபோனால் இவ்வளோ ஃப்ரேம்ஸ் per second ரெண்டர் பண்ண முடியுது அப்படின்னா இந்த ஃபோனாலேயும் முடியும். பட் சாம்சங் வந்து அந்த பப்ஜிக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணல போல் 90 FPS மோட எனேபிள் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்க பண்ணலை. ஸோ ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீன்லாம் கிடையாது. மோஸ்ட்டாக நீங்கள் இந்த ஃப்ளாக்ஷிப் இந்த அன்டூட்டில் 6 லட்சம் 7 லட்சம் தாண்டிட்டாலே யூ வில் பி ஹாப்பி வித் யர் கேம். ஸோ அப்படியும் எனக்கு நம்பர் 1 பர்ஃபார்மன்ஸ் தான்டா வேணும் உலகத்தில்னா நீங்கள் IQOO 9 SE வாங்கலாம், தப்பில்லை. பட் கேமர்ஸ்க்கு சொல்கிறேன், ஒரு நார்மல் யூசர்ஸ் டே டு டே யூசேஜ் எனக்கு ஸ்னாப்பியாக இருக்கணும், அதுக்காக தான் நான் ரொம்ப ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 870 வில் பி மோர் தென் எனஃப். ப்ளஸ் 4000 rupeesக்கு யூ ஜஸ்ட் won't feel any difference. ஸோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்கள் டெசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ தேங்க்ஸ் a lot for watching, and to watch similar phones in this budget, click on top left to see OnePlus 9RT and bottom left to see S21 FE ஓட overview. So thanks a lot again.